வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அவங்களுக்கு வந்து நான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, வாங்க அதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். உயரம் வந்து அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது 12.5 இன்ச்சு. அது 1/2 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சியாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து அவங்களுக்கு ஷோல்டர் அகலம் வந்து 13.5. அதில் வந்து ஒரு 2 இன்ச்சை கழிச்சுக்கோங்க. 2 இன்ச்சை கழிச்சிங்கன்னா 11.5 வரும். 11.5 பாதி 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.25 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே ஷோல்டராக நான் வந்து விட்டுறேன். ஓகேங்களா, விட்டுட்டு அதை வந்து நான் கீழேயும் அதே அளவு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். ஸ்ட்ரைட் லைன் பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டர் சேர்ந்து 5.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதே 5.5 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ போட்டுட்டு அவங்க வந்து கஸ்டமர் வந்து பாக்கழுத்து கேட்டிருக்காங்க. அதே இந்த அகலம் வச்சோம்னா ரொம்ப ஆண்டு வரும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அதை வந்து நான் இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கிராஸாக போட்டு பா வச்சுருக்கீங்க. பா வந்து இங்கே சின்னதாக வரும், கழுத்து இங்கே அகலமாக வந்து இங்கே குறுகலாக வரும். அப்போ பா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப பிரிஞ்சு வராது. ஓகேங்களா, அடுத்து வந்து ஜெஸ்டோட அகலம் வந்து 30.5. ஓகேங்களா, அவங்களுக்கு செஸ்டோட அகலம் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்து 30.5. அதோட ஒரு 4 இன்ச்சை கூட்டிக்கோங்க. அப்போனா 34.5 வரும். ஓகேங்களா, 34.5 வரும். 34.5னா அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 34 4ஆல் 34, அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க 32. ஓகேங்களா, 32 8.5 வரும். ஓகேங்களா, 8.5 இன்ச்சு வரும். அப்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இருக்குல்ல, அப்போ 8.25. ஓகேங்களா, அப்போ இந்த ஒரு 1/2 இன்ச்சு இருக்குங்களா, அதோட சேர்த்தா அதில் 1/4 இன்ச்சு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.25 வரும். ஓகேங்களா, 8.25 மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம் ரவுண்டு வந்து அதே 5.5 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து 1 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து விட்டு இப்படியே வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, வரைஞ்சிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 15.5. ஓகேங்களா, 15.5னா 7.5 இன்ச்சு வரும். அந்த 7.5 வந்து நமக்கு இந்த 8.25 மார்க் பண்ணணும் இல்லையா, அதில் வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 7.5 வருது. ஓகேங்களா, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக 7.5 வருது. அப்போ நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ண தான் கரெக்டு. அப்போ தையலுக்கு 2 இன்ச்சு. கீழே வந்து இடுப்பு சுற்றளவு 26. ஓகேங்களா, 26ல் பாதி 13 இன்ச்சு. 13ல் பாதி 6.5 இன்ச்சு. ஓகேங்களா, அந்த 6.5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு. இப்போ மார்க் பண்ணியாச்சு. பேக் 2 இன்ச்சு. இப்போ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பானா கழுத்து கேட்டிருக்காங்க, அதனால் பானா வச்சு நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் கட் பண்ணுறது. நம்ம அளவு ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது இப்போ நம்ம உடம்புல எடுக்கிற மெஷர்மெண்ட்டோட அகலத்தோட ஒரு 4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அது வந்து நமக்கு லூஸுக்கான அளவு. சரிங்களா, நம்ம உடம்போட லூஸுக்கான அளவு அது. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக அந்த இடத்துல அரைக்காத்து போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி. ஓகேங்களா, நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு கீழே உள்ள ரா எட்ஜஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ்னால 1/2 இன்ச்சு தான் விடுறேன் நான். அடித்து திருப்புறதுனால 1/2 இன்ச்சு. இதே நம்ம ஹெம்மிங் போடுறதா இருந்தால் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா? 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கானது சேர்த்து 6 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அடிமை சுற்றளவு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வருதுன்னு பார்த்துட்டு குறைக்கிறதா கூட்டுறதான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ கையோட அகலம் வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 9.5 இன்ச்சுனா 4.5. கை கொஞ்சம் லூஸுக்காண்டி நான் 4.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மேலே 1 இன்ச்சு சேர்த்து 5.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? கீழே 4.25, மேலே 5.25. இதில் நமக்கு 7.5 இன்ச்சு சீட் ஆகணும். கரெக்டாக ஆகலை, 6 தான் வருது. அப்போ நமக்கு அடிமை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடிமை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ அதில் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 6.25 வருது. அதில் வந்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸோட கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. கையோக்கானதை சேர்த்து அடிமை சுற்றளவு வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சு வச்சு அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அடிமை சுற்றளவு அகலம் வந்து 6 இன்ச்சு. அதில் வந்து கரெக்ட் 7.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. ஏழரையில் பாதி 3.25. ஓகேங்களா? 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. 7.5 பாதி 3.25. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா அது மேலே 1/2 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கைக்குழி எடுக்கணும்னே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டான இடத்துல நம்ம ஒரு அரை பத்து போட்டுக்கலாம். நம்ம இங்கே ஒரு அரை பத்து, இங்கேயும் ஒரு அரை பத்து. ஸோ அந்த கைக்குழிவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கைக்குழிவு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அதை வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம்.
கிராஸ் கட்டிக்கிட்டு அவங்களுக்கு கிராஸாக போட்டு பேக்கை போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பின்கழுத்து வந்து நம்ம உள்ளே அரேஞ்சு ஆனால் உள்ளே அரேஞ்சு இது பண்ணோம் இல்லையா, இது வந்து அப்படியே 2 ரேஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு. பட்டியோட உயரம் வந்து அந்த டாட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச்சு பட்டியோட உயரம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோளும் கழுத்தோட அகலும் சேர்த்து 5.5 இன்ச்சு இல்லையா, அந்த 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகேங்களா. அவங்களுக்கு முன் கழுத்தோட இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. ஓகேங்களா. 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. மார்க் பண்ணாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்து வரைஞ்சாச்சு. 3 எடுத்து வரைஞ்சாச்சு. இதில் வந்து மேலே வந்து 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. 3.25 ஷோல்டர் வந்து 3.25. ஓகேங்களா. இது வந்து நம்ம 2.25 அந்த அளவுக்கு தானே வச்சுருக்கோம். இது 3.25. ஓகேங்களா. 3.25 வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து நானும் அவங்க ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் 1/2 இன்ச்சு நானும் இப்போ கைக்குழிவு எடுக்கலை, சும்மா லைட்டாக மட்டும் நான் கைக்குழிவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப கைக்குழிவு எடுத்தால் சுருக்க வர மணிக்கு இருக்கும். அதனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து கைக்குழிவு இங்கே முன்பாட்டில் வந்து கைக்குழிவு எடுக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா. அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கைக்குழிவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ முன்னாடி அவங்களுக்கு டாட்டோட உயரம் வந்து 10.5 இன்ச்சு ஆகும். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து 10.5, நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. ஓகேவா. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த டாட்டு கப்போட உயரம் பார்த்து எடுத்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மேலே. மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து நிப்பிள் டு நிப்பிள் வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 3.5னா 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. அவங்களுக்கு டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு தான். இங்கிட்டு 1 இன்ச்சு, அங்கிட்டு 1 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ மெஷர் பண்ணியாச்சு. இதை பூரா எண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. முடிஞ்சு ஃப்ரண்ட்டு முடிஞ்சு. இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 6.5 இன்ச்சு. ஒரு பக்கத்துக்கு 6.5 இன்ச்சு. அப்போ வைக்கிறது 3 இன்ச்சு இருக்குது. அது 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அது போக 3 இன்ச்சு தான். ஓகேங்களா. அந்த 3 இன்ச்சுனா அந்த 3 இன்ச்சில் இருந்து 6.5 இன்ச்சுக்கு நீ கரெக்டாக வர மாதிரி 3 இன்ச்சு கரெக்டாக அந்த 2வது அர்க்கத்து இருக்கு இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுட்டு இங்கே 6.5 இன்ச்சு எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லென்த் வந்து 3.5 இன்ச்சு. இது 3, இது 3 வரும். ஓகேங்களா.
அது போக நமக்கு தையலுக்கான எக்ஸ்ட்ரா 2 இன்ச் 1/2 இன்ச் வெளியே போகுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும். இது என்னோட கட்டிங் மெத்தடு, என்னோடய ஸ்டைல். நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். ஒரு சிலர் மாதிரி ரொம்ப டீப்பாக வகுத்து பெருக்கி இது அந்த இது வந்து இதுவே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. என்னோடய கஸ்டமர் பூரா கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் உங்களுக்கு இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு என்னோடய கட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக கிராஸ் அடித்து தான் வெட்டணும். ஏன்னா முன்கழுத்து வந்து லூஸ் விழுகும் இல்லைங்களா? அதனால் ஒரு 1/2 இன்ச்சு நான் கிராஸாக வெட்டணும். சரிங்களா? வெட்டியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக எங்கெங்கே அரக்காசு போட்டோமோ அங்கேனா ஒரு நாச்சு போட்டுருவோம். எங்கெங்கே நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக டாட் பிடிக்கிற இடத்துல இந்த ஆம்கொள்ள எல்லாத்தையும் கரெக்டாக நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பட்டி எடுக்கணும். பட்டி மெஷர்மெண்ட் பண்ணணும் இல்லையா? இங்கேருந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த பட்டன் பீஸ்லேருந்து இந்த அரக்காத்து ஃபஸ்ட்டு அரக்காத்து வரைக்கும் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சை 2வது அரக்காத்து இருக்கு இல்லையா? அங்கே வச்சுக்கோங்க. வச்சு இப்போ அளக்கும்போது நமக்கு 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ பட்டியோட நீளம் வந்து 9 இன்ச்சு. பட்டியோட நீளம் 9 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? பட்டியோட நீளம் 9 இன்ச்சு. இப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5. ஓகேங்களா? 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கீழேயும் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. சென்டர் பட்டி வந்து 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? முன்னாடி பட்டன் பீஸ் பக்கம் உள்ள பட்டி வந்து 4 இன்ச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே வந்து 4 இன்ச்சு. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணி அதை கூட இந்த மாதிரி பட்டி வரைஞ்சாச்சு. இவ்வளோதான் நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ கீழே வந்து நம்ம கணக்கு பண்ணணும். 6.5 இன்ச்சு. 6னா 7, 8, 9. நான் வந்து கிராஸ் வந்து முன்னாடி கிராஸ் அடிப்பேன், பின்னாடி முன்னாடி கிராஸ் அடிப்பேங்கிற 2-3 இன்ச்சாக வச்சுருக்கேன். நீங்கள் முன்னாடி பட்டன் பீஸ் பக்கம் கிராஸ் அடிக்க மாட்டிங்கன்னா 2 எடுத்திங்கன்னா போதும். அப்போ 6னா 7, 8, 9 எடுப்பேன் நான். நீங்கள் 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இந்த பட்டி வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால் நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் 1/2 இன்ச்சு முன்னாடி வந்து பட்டன் பீஸ் பக்கம் வந்து நான் கிராஸ் அடித்து வெட்டிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ வேணுன்னா என்னோடய சேனலில் வந்து நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணி போட்டிருக்கோம். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோனாலும் சரி, ஆரி ஒர்க் வீடியோனாலும் சரி போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.